ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படம் ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே ரகமான படமாக இருந்தாலுமே இதில் கிழிஞ்சது போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில மூமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ஒரு கான்ஸ்டபிள் அவர் எப்படி ஒரு ஸ்பையாக மாறி ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டுக்காக உளவு பார்க்க போகிறாரு. போகிற இடத்துல தான் அண்ணனை மிஸ் பண்ணியிருப்பாங்க. தான் அண்ணனையும் எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இதுக்குள்ளேயே சொல்கிறாங்க. அதை நான் மெயின் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். இதில் சொன்னால் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தேவரகொண்டா கிட்டத்தட்ட 3 ரோலுங்க. 3 ரோலுமே அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு மனுஷன் உழைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் சத்யதேவ் அவரோட நடிப்பும் நல்லா இருந்தது. இந்த படத்தினுடைய செகண்டரி ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அணி தாங்க. எங்கே போனாலும் காட்டுன்னு காட்டுறாரு தன்னோட திறமையை. இந்த படத்துலையுமே பெரும்பாலான கிளேசியான கிழிஞ்சது போ இதெல்லாம் பார்க்கணுமாடா அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய காட்சிகள் வரும்பொழுதும் நம்மளை இருக்கையில் இருக்க வைக்கிறது என்னவோ அனிருத்துடைய பின்னணி இசை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நல்லாவே அணி சும்மா அழுத்தம் திருத்தமாக அட்டகாசமாக கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லாவே இசை இருந்தது. பட் இது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் வரி தாங்க பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அதே மாதிரி நடிகர்களோட நடிப்பாகட்டும், கதை நகரக்கூடிய அந்த நகர்வாகட்டும் சொல்லி எல்லாமே கிழிஞ்சது போ இப்படி எடுத்தால் எப்படா படம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வருத்தப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மூமெண்ட்ஸும் படத்தில் இருக்கு தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்த விஜய் தேவரகொண்டானுக்கு இது ஒரு வெற்றி படமாக அமையலாம். தெலுங்கில்